பிரகலா. முழு பேர் சொல்லுங்க. செல்வம் பிரகலா. நான் ரத்னபுரம் முதலாங்குறுக்கு வீதியில் வசித்து வரேன். எனக்கு ஒரு மகனும் இருக்கு. என்னோட கணவர் 2005 மோசம் பண்ணுவார். எப்படி? அதோட காரணம் நெஞ்சு வலியான்னு சொல்லி கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனான். கொண்டு போய் மேலதிக சிகிச்சை வவுனியா இல்ல ஜாழ்ப்பாணம் கொண்டு போண்டி இருந்தது. ஆனாலும் அந்த கெட்ட சூழ்நிலையில அங்களைங்கால போக முடியாத பாதை பூட்டுப்பட்டிருந்த காரணத்தினால கணவர் இழந்தனான். அதனை தொடர்ந்து இந்த அண்ணா தான் எனக்கும் பிள்ளைக்கும் செலவுகளை பார்த்து வந்தார். சொந்த அண்ணா. அவரையும் செல்விச்ச காரணம்னா 2008ஆம் ஆண்டு பறவை கொடுத்துட்டோம். அது பிறகு உலர்ணவு திட்டம்னு சொல்லி ஒரு நிவாரண பணியால அதில் தந்து அதன் மூலம் சிலதில் விற்று செலவு கட்டு மிச்சத்தை சாப்பாட்டுக்கு தோணிந்து நாங்கள் இப்படித்தான் போய் கொண்டிருக்கு. சில கஷ்டப்பட்ட இதெல்லாம் போய் கொண்டிருக்குது. யுத்த சூழ்நிலை இப்படி இடம்பெயர்ந்து சுதந்திரபுரம் மட்டும் போனாங்க. போயிட்டு அண்ணா செல்விச்சில இருந்த உடனே நீ ஏன் கால் தொடர்ந்து போகலாம்ன்ற இதுல திரும்பி 8 மணி வரை உள்ள இறங்கினாங்க. 8 மணி பாதையால உள்ள வேட்டு இறங்கினாங்க. இல்ல ராணுவத்து அண்ணா செத்தது பிறகு ராணுவ கட்டுப்பாட்டு பாதைக்கு இறங்கி வவுனியால போய் 9 மாதம் இருந்தாங்க முகாமில். தொடர்ச்சியா அம்மாவுக்கு வெட்டங்காரமாக வெளியே வந்த நாங்கள். வெளியே வந்து 2ஆம் மாதம் எங்களை சொந்த இடத்துக்கு வந்துட்டோம். இப்ப எங்கட காணிக சின்ன தரப்பாடு குடிசை கொண்டு இருக்கு. அங்க சித்து வந்தோம். நிரந்தர வீடு இன்னும் இல்லை. தையல் பயிற்சி நிலையத்து போய் கொண்டிருக்கிறோம். ஒரு நிலைக்கு வேற வேணும்ன்றதுக்காக. தம்பி மகன் கருணாநிலையா முன்பள்ளியில படித்து கொண்டிருக்கிறார். அவருடைய செலவினம் ஃபாதரான் படிப்பு செலவுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். முன்பள்ளி பெரிய பாடசாலை போனது பிறகு இப்ப தையல் பழகிற வழியால அதால ஏதாவது செய்யணும். 5 மாதம் முடிஞ்சது. இன்னும் 1 மாதம் இருக்குது. செய்யணும். ஆனாலும் சர்டிபிகேட் மட்டும் தான் தேவைன்னு சொல்லிக்கணும். கொடுப்பனாவது 6 ஜூன் 6 எது விதமான கொடுப்பனாவும் இல்ல. ஜூனியும் தெரியல. நாங்க எங்கட ஜூனியும் தான் இருக்கிறோம். 2 மாறு போட்டு கொண்டு இருக்கிறோம். மிஷினும் தார முடிவுல இல்லையாவே. அதையும் தந்தாளாச்சு. நான் இந்த சுயதொழில் செய்து மகனை படிப்பிக்கலாம்.